போராடுறாங்கன்னு சொல்லி அன்றைய முதலமைச்சர் பேசியிருக்காரு. அப்போ விவசாயிகள் என்றாலே தூண்டி விட்டு போராடப்படுவாங்க. நாளைக்கு ஒரு போராட்டம் 100 வருஷம் கழிச்சு ஒரு போராட்டம் நடக்குதுங்க. அன்னைக்கு ரெஃபரன்ஸ் எடுக்கிறான். அப்ப பாருங்க அன்னைக்கே சொல்லியிருக்காங்க இவங்க விவசாயிகளுக்கு தான் வேலை, தூண்டி விட்டா போராடுவாங்க அப்படின்னு சொல்லி பேசப்படுமா பேசப்படாதா? இது ஒரு குறிப்பு, இது ஒரு ரெஃபரன்ஸ், இது ஹிஸ்டரி. விவசாயிகள் எல்லாரும் நம்மள நல்லா புரிஞ்சுக்கிட்டு தமிழக வெற்றி கழகத்தை ஏத்துக்கிட்டாலும் எதிர்கட்சிகளோட தூண்டுதலால நியூ எரா ஸ்டார்ட் ஆயிருச்சு, நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு வாட்சை தட்டினீங்களே, அன்னையிலேருந்து உங்களுடைய ஆட்சி. அந்த எரா, அந்த சுறா, அந்த புறா ஸ்டார்ட் ஆயிடுச்சுல்ல. அப்புறம் ஏன் சார் நீங்கள் வந்து அங்கே பழிய போடுறீங்க? நீங்கள் வந்தால் செய்வேன். நீங்கள் ஏன் செஞ்சீங்க? ஒரு 6 மாதம் விட்டுருக்கலாம்ல. 6 மாதம் எதுவுமே கிடையாதுங்க, தள்ளுபடி கிடையாது, 1000 ரூபா கிடையாது, எதுவும் கிடையாது. 6 மாதம் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் நான் வந்து. டிசம்பருக்கு அப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் அப்படி பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. நீங்கள் இப்போதைக்கு தள்ளுபடி பண்ணுறீங்க, பாதியாக பண்ணால் கேள்வி எழுப்புனா விவசாயிகள் வந்து தூண்டி விட்டு போராடுறாங்க. இவ்வளவு விவசாயிகளும் உங்களுக்கு எதிராக திமுக எதிர்கட்சிகள் தூண்டி விட்டு போராடுறாங்கன்னா யாரை கொச்சப்படுத்துறீங்க? விவசாயம் தான் தெரியாது, விவசாயியின் வழியும் தெரியாதா? விவசாயத்தை விட விளையாட்டு பண்ணுறதான் ரொம்ப கஷ்டம்னு சொல்கிற ஒருத்தரை பக்கத்தில் வச்சுருந்தா உங்களுக்கு எப்படி விவசாயத்தின் அருமை தெரியும்? விவசாயத்துடைய கஷ்டம் தெரியும்? கடன்னா வாழ்க்கையில் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சொஃபஸ்டிகேட்டட் பேபி. நீங்கள் சும்மா ஜஸ்ட் அண்ட் டேரக்ட் பிள்ளைன்னு சொன்னால் கூட சொஃபஸ்டிகேட்டட் பேபி 15 வயசு 16 வயசுக்கு அப்புறம் நல்ல ஜாலியான வாழ்க்கையை வாழ்ந்து நீங்கள் விவசாயம்னா நெல்லுனா என்ன, புல்லுனா என்ன, கரும்புனா என்ன, வேப்பங்கொட்டனா என்ன, புண்ணாக்குனா என்ன, தவிடுனா என்ன, உமினா என்ன, ஏதாவது தெரியுமா? தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு தெரியும். காய்கறினா சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும், அரிசினா அண்ணாச்சிக்கல்ல கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கிற உங்களுக்கு எப்படி விவசாயின்னு வழி தெரியும்? 1 லட்ச ரூபா கடனை வாங்க அவன் எத்தனை டாக்குமெண்ட் கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேங்க் ஏறி இறங்கணும்னு தெரியுமா? 1 லட்ச ரூபா கடனை வாங்கினா கூட கமிஷனு, இன்னைக்கு கமிஷன் இருக்குது. அந்த கமிஷனை பிடிச்சிக்கிட்டு அதில் கடன் வாங்கியிருப்பான் கந்து வட்டிக்கு, அந்த கடன் அடைச்சி அவன் வீட்டுக்கு வரது 50,000 கூட வராது. அதில் புண்ணாக்க வாங்கி அதில் உரத்தை வாங்கி உர விலை வர 2500 1500 2000 ரூபாய் ஏறி போச்சு. இதை கொண்டு போய் வயலில் போய் போட்டால் ஒரு ஏக்கரில் விவசாயம் பண்ணுறதுக்கு 1 லட்சம் செலவு பண்ணால் 95,000 ரூபா தான் கிடைக்குது, 5,000 நஷ்டம் அடைக்குது. ஏதோ ஒன்று இந்த வயலை வச்சிருக்கிறோம் விளைச்சி தள்ளுவோங்கிறதுக்காக, அதாவது என்ன சொல்ல வம்படியாக பண்ணுவாங்க இல்லையா, அப்படி தான் விவசாயம் இருக்குது. விவசாயம் என்பது லாபத்துக்கான தொழிலே அல்ல, அது வாழ வைப்பதற்கான கடமைக்காக பண்ணக்கூடிய ஒரு இராணுவம் போல தான் விவசாயம் நடந்துகிட்டு இருக்கு. அவர்களை இவளை இழிவுபடுத்தி பேசக்கூடிய மனசாட்சி இல்லையா தமிழக முதல்வரே? எதனாலும் தள்ளி வைக்கலாம், உணவை தள்ளி வைக்க முடியாது. நம்ம மூதாட்டி அவை சொன்னா வைரப்பாத்து சொன்னா, அவ வைரப்பாத்து உலகத்து சிறந்த இலக்கியம்னா அதுதான். அவ சொன்னா என் வயிறு உன்னோட வாழ்றது ரொம்ப கஷ்டமா போச்சு போ,